வணக்கம் நண்பர்களே. உங்களுக்காக ஒரு குட்டி கதை. கதையின் தலைப்பு அன்பான சகோதரிகள். வயல்வெளிகளும் மரங்களும் நிறைந்த ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் கனி, மலர், வளர் என 3 சகோதரிகள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் அதே ஊரில் பிறந்ததனால் அந்த ஊர் முழுவதும் அவர்களுடைய சொந்தக்காரர்கள் மட்டுமே இருந்தார்கள். 3 பேருக்குமே அப்பானா மிக உயிர். அதே போலத்தான் அப்பாவுக்கும். அவருடைய அம்மா, அப்பா, அக்கா, தம்பி என அவ்வளவு சொந்தங்கள் இருந்தாலும் இந்த 3 பேர் மட்டும்தான் அவருடைய உலகமாக இருந்தது. அப்பா கடலுக்கு போய் மீன் பிடிக்கும் வேலை பார்த்தார். வாரம் ஒரு முறைதான் வீட்டுக்கு வருவார். அம்மா காலையிலே வயலுக்கு போகிறவங்க மாலை 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்பாவுடைய சொந்தத்திலும் அம்மாவுடைய சொந்தத்திலும் இவர்கள்தான் முதல் வாரிசு. அதனாலேயே 2 குடும்பமும் இந்த 3 சகோதரிகளை ஒரு இளவரசியை போல பார்த்து கொள்வார்கள். இதனாலேயே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவர்களை பற்றி கவலை கொஞ்சம் கூட அவர்களுக்கு வந்ததில்லை. இந்த 3 பேருக்கும் சொந்தங்களும் பந்தங்களும் அளக்கவே முடியாத அளவிற்கு பாசமும் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. கனி மிகவும் அமைதியான பயந்த சுபாவம் கொண்டவள். மலர் மிகவும் தைரியசாலி, எதையும் துணிந்து செய்பவள், நேருக்கு நேராக பேசுபவள். வளர்க்கு 2 பேருடைய குணம் கொஞ்சம் அப்படியே இருந்தது. இந்த 3 சகோதரிகளுடைய ஒரு சிறு வயது நினைவில் மட்டுமே இந்த கதை. இந்த கதை என்னுடன் சேர்ந்து நீங்களும் வாங்க கதை கேட்கலாம். அவர்களுக்கு சொந்தமான வயல் ஓரமாக ஒரு கொடுக்காப்புளி மரம் ஒன்று இருந்தது. அந்த ஊரில் உள்ள பிள்ளைகள் அனைவரும் ஒன்று கூடி அவருடைய அண்ணனையோ தம்பியோ அழைத்து கொண்டு மரத்தில் ஏறி பழங்களை பறித்து போடுவார்கள். அந்த பழத்தை எடுத்து இந்த பிள்ளைகள் சாப்பிடுவார்கள். இது அந்த ஊரில் ஒரு வழக்கமாகவே இருந்தது. ஒரு நாள் கனியும் வளரும் மலரிடம் வந்து, எல்லோரும் வீட்டிலையும் ஆம்பளை பிள்ளை இருக்கிறாங்கள, அதனால் அவங்க அந்த பழத்தை சாப்பிட்றாங்க. அது நம்மளுடைய மரமாக இருந்தும் நம்மளால் மட்டும் அந்த பழத்தை சாப்பிட முடியலை என்று மிக கவலையாக 2 பேரும் கூறினார்கள். அக்கா, நம்ம மாமா அந்த மரத்து பக்கமே போகக்கூடாதுன்னு, மரத்தில் ஏறக்கூடாதுன்னு நம்மளை சொல்லியிருக்காங்க. அதை மீறி நம்ம போனால் எனக்கு தான் அடி விழும் என்றாள் மலர். சரி விடு, நீ ஒன்றும் மரம் ஏற வேணாம், பழமும் பறித்து போடவும் வேணாம். நாங்கள் அந்த பழத்தை சாப்பிடாம ஏமாந்து போனால் உனக்கு என்ன என்று கனி கூற, அக்காவையும் தங்கச்சியையும் பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. மரம் நமக்கு மட்டும்தான் ஏற தெரியும், அதை பற்றி மாமாவுக்கு நல்லா தெரியும். அடியும் நமக்கு மட்டும்தான் விழும். என்ன பண்ணுறது, இவர்களை பார்க்கையில் கொஞ்சம் பாவமாகத்தான் இருக்கு என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டே யோசித்து கொண்டிருந்தார் மலர். சிறிது நேரம் கழித்து, சரி வாங்க, அடிதானே பார்த்துக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே கனியையும் வளரையும் அழைத்து கொண்டு மரத்திற்கு போனாள். மரம் முழுவதும் கொடுக்காப்புளி பழங்கள் கொத்து கொத்தாக தொங்கியது. அதை பார்த்ததும் கனிக்கும் வளருக்கும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார்கள். இதை சிரித்தபடியே பார்த்து கொண்டே மரம் ஏறினாள் மலர். மேலே ஏறி பழம் பறிக்க ஆரம்பித்த உடனேயே, அக்கா இங்கே பாரு, அக்கா அங்கே பாரு என்று கத்தி கொண்டிருந்தாள் வளர். அடியே வளரு, கத்தாம கொஞ்சம் இருடி, மாமா இந்த பக்கம் வந்துருந்துர போறாரு, கொஞ்சம் அமைதியா இருடி என்றாள் மலர். சரி சரி, நீ பழத்தை பறித்து போடு, அவ இனி கத்த மாட்டா என்று கனி சொல்ல, பழம் தொப்புவென விழுந்தது. எல்லா பழத்தையும் ஒரு துண்டுல பிறக்கி கொண்டு கனியும் மலரும் போட்டு கொண்டிருந்தார்கள். மலர் மிகவும் ஆவலாக பழத்தை பறித்து போட்டு கொண்டிருக்கும் போது, அக்கா அக்கா கீழே இறங்கி வா, மாமா வர்றாரு என்று வளர் கத்தினாள். பொய் சொல்லாதடி, எப்போ பார்த்தாலும் உனக்கு பொய் சொல்கிறதே ஒரு வேலையாக போச்சு என்று மலர் சொல்ல, அடியே
உண்மையாகவே மாமா வர்றாரு, நீ கீழே இறங்கி வான்னு கனி சொன்னாள். அவ்வளவுதான். மலருக்கு பயத்திலேயே கீழே இறங்க முடியல. மாமாவை பார்த்த உடனேயே கனியும் வளரும் ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பித்து விட்டார்கள். பாவம் மலர் அவங்க மாமா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டா. உனக்கு எவ்வளவு தடவை நான் சொல்லியிருக்கேன், நீ மரத்தில் ஏறக்கூடாதென்று. கொஞ்சம் கூட நீ என்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டீல. சரி, முதல்ல நீ கீழே இறங்கி வா என்று கூறிக்கொண்டே கீழே கிடந்த ஒரு கம்பு குச்சியை கையில் எடுத்தார். மலருக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் பயந்தபடியே கீழே எட்டி பார்த்தா கனியையும் வளரையும் காணோம். அவளுக்கு அவர்கள் இல்லாமல் இருப்பதை பார்த்து இன்னும் பயம் அதிகமாக வந்தது. ஆகா, நம்மளை கோர்த்து விட்டு 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. அவர்களுக்காக பாவம் பார்த்து நம்ம மரத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் இப்படி என்று புலம்பிக் கொண்டே கீழே இறங்கினாள் மலர். மாமா குச்சியை எடுத்துக்கொண்டு, நீ அடங்கவே மாட்டியில, என் பேச்சை என்னைக்கு நீ கேட்ட என்று கூறிக்கொண்டே அடிக்க ஆரம்பித்தார். மலர் வலி தாங்கிக் கொள்ள முடியாமல் அங்கு இங்கும் ஓடினாள். ஆனாலும் பலமாக மாமா திரத்தி திரத்தி அடிக்க அவளுக்கு நல்ல அடி விழுந்தது. அடியை வாங்கி கொண்டு, மாமா மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, அக்காவும் தங்கச்சியும் தான் பழம் கேட்டாங்க, அதனால தான் நான் மரத்தில் ஏறினேன் அழுதபடியே கூறினாள். நீ கொஞ்சம் வாயை மூடு, நீ பொய் சொல்லாத, எல்லாம் உன்னுடைய வேலை தான். உன்னை காப்பாற்றிக்க பழியை தூக்கி அவங்க மேலே நீ போடுறியா? உன்னை பற்றி எனக்கு தெரியாது. நீ எப்போ பார்த்தாலும் மரம் ஏறுறதும் சேட்டை பண்ணுறமா தான் நீ இருக்க. எல்லாம் உன்னுடைய வேலை. நீ எப்படிப்பட்டவனு எனக்கும் தெரியும், நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கும் தெரியும். அதனால் நீ கொஞ்சம் வாயை மூடு. இனிமேலாவது நீ மரம் ஏறுவியான்னு அடியும் பலமாக விழுந்தது. அவ்வளவு அடியையும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தபோது கனியும் வளரும் அவர்கள் பாட்டியுடன் உட்கார்ந்து கொண்டு பழங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அதை பார்த்ததும் மலருக்கு அதிக கோபம் வந்தது. அட்டி பாவிகளா, நீங்களெல்லாம் என் கூட பிறந்த சகோதரிகளா? உங்களுக்கு கொஞ்சமாவது என் மேலே பாசம் இருக்கா என்று அழுது கொண்டே பாட்டியை கட்டி பிடித்து கொண்டாள். சரி சரி அழாதே, அடி பலமாக விழுந்துருச்சோ என்று பாட்டி கேட்க, ஆமாம் பாட்டி என ஓ என்று அழ ஆரம்பித்தாள். நீ சீக்கிரம் இறங்கி ஓடி வந்துடுவேன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் நீ வேகமாக ஓடி வருவ, எங்களால் வேகமாக ஓடி வர முடியாது. அதனால தான் நாங்கள் முன்னாடியே ஓடி வந்துட்டோம் என்று கனி சொல்ல, சரி அதை விடுங்க, பழம் எங்க கொஞ்சம் காமிங்க என்று மலர் கேட்டாள். அச்சச்சோ, நீ வர கொஞ்சம் லேட்டானதும் நாங்கள் அதை எல்லாத்தையும் சாப்பிட்டோமே என்று வளர் சொல்ல, அடி வாங்கியதை விட பழம் இல்லையே என்று நினைக்கும் போதுதான் அழுகை அவளுக்கு அதிகமாக வந்தது. பாட்டி தான் மலரை சமாதானப்படுத்தினார்கள். உன்னுடைய அக்காவும் தங்கச்சியும் தானே சாப்பிட்டார்கள், அவர்களுக்கு தானே இவ்வளவு அடியும் வாங்கின. சரி வீடு, சாப்பிட்டு போகிறாங்க என்று பாட்டி கூறவும் அழுகை இன்னும் அதிகமாக வந்தது மலருக்கு. எப்போதுமே இப்படித்தான் இவங்க 2 பேருமே பண்ணுறாங்க பாட்டி. அப்பா வாங்கிட்டு வரும் தீமண்டமாக இருந்தாலும் கொஞ்சம் தான் எனக்கு கொடுக்குறாங்க. அதை கேட்டால் ஒருத்தி அப்பாவியாக மூஞ்சியை வச்சிருப்பா, ஒருத்தி சின்ன பிள்ளையாக தான் இருக்கா. நான் என்ன தான் பாட்டி பண்ணுவேன் என்று சொல்லிக்கொண்டே மறுபடியும் அழுதாள் மலர். சரி சரி, இனிமே இப்படி நாங்கள் பண்ண மாட்டோம் என்று கூறிக்கொண்டே 2 பேரும் கண்ணீரை துடைத்த உடனேயே மலர் அழுவதை நிறுத்திவிட்டு இவர்களுடன் விளையாட ஆரம்பித்து விட்டாள். இதை பார்த்த இவர்களின் பாட்டி ரொம்ப அதிகமாகவே சந்தோஷப்பட்டார்கள். கடவுளே, இனிமேல் எப்பொழுதுமே இந்த 3 பேருமே சந்தோஷமாகவும் பாசமாகவும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டார்கள். இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இவர்களுடைய ஒரு சிறு நினைவுகள் மட்டும்தான் இந்த கதை. அடுத்த நினைவுகளுடன் வந்து நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.